ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாரம்பரியமான உடலுக்கு ஆரோக்கியமான கேழ்வரகு அடை தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். கேழ்வரகு அடை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செய்யலாம். கேழ்வரகு அடை செய்கிறதுக்கு முதல்ல கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், முக்கியமாக முருங்கைக்கீரை, பூண்டு, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், தேவையான பொருட்கள் எல்லாம் முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயமும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2-3 வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா மாவு எடுத்துக்கோங்க. மாவை சலித்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு 300 கிராம் மாவு எடுத்துருக்கேங்க. இதில் ஒரு 6-7 அடை வந்தது. இப்போ இந்த அளவுக்கு தான் நான் எல்லாமே சொல்கிறேங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ கூட குறைய எடுத்துக்கோங்க. மாவு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கீரை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பூண்டு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு பொரிய விட்டுடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாவை 2ஆக உடச்சி அது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 பூண்டை தட்டி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு லைட்டாக சிவப்பாக வந்த பிறகு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை அலசி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூட கீரைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். சும்மா ஒரு 2 செகண்ட் வதக்கினா போதும். இப்போ நான் வதக்கிட்டேன். இப்போ இதை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச மாவு கூட இப்போ இந்த முருங்கைக்கீரையை சேர்த்தாச்சு. இப்போ மறுபடியும் அதே கடாயில் ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா மெல்லியதாக நறுக்கி அதையும் லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. லைட்டாக வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இந்த வெங்காயத்தையும் நம்ம அந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட தண்ணி தெளித்து இந்த பக்குவத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக பிசைஞ்சிக்காதீங்க, தட்டுறதுக்கு வராது. இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர், திக்கான பிளாஸ்டிக் கவர் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா வாழை இலை எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க. இப்போதைக்கு என்கிட்ட வாழை இலை கிடைக்கல, அதனால் நான் பிளாஸ்டிக் கவரில் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த கவரில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உருண்டையை நான் எடுத்துக்கிறேன். அந்த மாவை எடுத்துக்கிறேன். மாவை வச்சுட்டு லைட்டாக அப்படியே தட்டிக்கிங்க. நல்லா அகலமாக தட்டி எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கிங்க. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல்லை பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு நல்லா சூடுபடுத்திக்கலாம். இப்போ நான் தட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த அடை இந்த பக்குவத்துக்கு தாங்க இருக்கணும். நீங்கள் ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா தட்டுறப்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக பிசைகிறப்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ தோசைக்கல்லில் அப்படியே திருப்பி போட்டுட்டு அந்த மேலே இருக்க கவரை மட்டும் உடனே எடுத்துருங்க. இப்போ எடுத்துட்டு சுற்றி எண்ணெய் விட்டுக்குங்க. இந்த அடைக்கு மேலே சுற்றி எண்ணெய் விட்டுக்குங்க. கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்குங்க. இப்போ எண்ணெய் விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பரான அடை ரெடி ஆகிடும். என்ன கேட்டிங்கன்னா, நான் இப்போ தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தான் இந்த பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வாழை இலை யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இதே மாதிரியே வரும். நான் 2வது மெத்தடையே செஞ்சு காமிக்கிறேன். கையிலேயே கூட எடுத்து தட்டலாங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, நான் திருப்பி போட்டுட்டேன். 2வது சைடும் வெந்துட்டோடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான அடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. காலையில் டைமில் குழந்தைங்களுக்கு இட்லி தோசைக்கு பதில் இதை செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். அவங்களுக்கு மதியம் வரைக்கும் பசிக்கவே பசிக்காதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட. இது கூட பார்த்திங்கன்னா நான் தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துருக்கேங்க. சட்னியே இல்லாமல் கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 2வது டைப்பு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் யூஸ் பண்ணாமல், வாழை இலைலாம் யூஸ் பண்ணாமல் கையிலேயே மாவு எடுத்து தோசைக்கல் மேலே
மேலே போட்டு இப்படி தட்டிக்கலாம். நல்லா வருங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி தட்டி செஞ்சீங்கனாலும் ரொம்ப நல்லா வரும். பட் வந்து பார்த்திங்கன்னா தட்டை வரணும். சில பேருக்கு தட்டை வராது, பிகினர்ஸ்க்கு வந்து தட்டை வராது. வாழை இலையை யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக வரும். அதே மாதிரி தட்டிட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா சிவக்க நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கேழ்வரகு அடை ரெடி ஆகிடுச்சு. கேழ்வரகு அடை ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. அந்த காலத்துலலாம் யாரும் இட்லி, தோசை, பூரி, பொங்கல்லாம் சாப்பிடல. இந்த கேழ்வரகு கூழ், அடை இதெல்லாம் தான் செஞ்சு சாப்பிட்டாங்க. ஆனால் பாருங்கள், நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. நம்ம தான் இன்றைக்கி இட்லி, தோசைன்னு சாப்பிட்டு நம்ம உடம்பை கெடுத்து வச்சுருக்கோம். இதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடுங்க. நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கலாம். பாய்.